இந்த சமூகத்துல சில குடும்பங்கள் ஆண் குழந்தை வேணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க. சில குடும்பங்கள் பெண் குழந்தை வேணும்னு வேண்டிட்டு இருப்பாங்க. அதே குடும்பத்துல பெண் குழந்தைக்கு பதிலா ஆண் குழந்தையும், ஆண் குழந்தைக்கு பதிலா பெண் குழந்தையும் பிறந்துருச்சுன்னா, இந்த தம்பதிகள அந்த குடும்பம் ரொம்ப மோசமா நடத்துவாங்க. அப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்துல யோகி பாபு, ஜெய், மொட்ட ராஜேந்திரன், சத்யராஜ், தங்கதுரை மற்றும் பல பிரபல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஜெய்யோட குடும்பத்துல ஜெய்யோட அப்பா தனக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பாரு. ஆண் குழந்தை பிறந்தாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெய்க்கு அதேமாரி ஆண் குழந்தை பிறந்துரும். ஆனால் ஜெய் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால ஜெய்யை அவங்க அப்பா விரும்பவே மாட்டார். ஆனால் ஆண் குழந்தை பிறந்த உடனே அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி தனக்கு பேரன் பிறந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுத்துவார். அது இல்லாமல் பையனையும் சந்தோஷமாக பார்த்துக்குவார். தன்னோட பொண்ணுக்கு அவருக்கு பிடிச்ச மாப்பிள்ளையும் தான் கட்டி வைப்பார். ஆனால் பொன் குழந்தை பிறந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த குடும்பத்திலிருந்து அவங்கள விலக்கி வச்சிருவார். இதே மாதிரி யோகி பாபு குடும்பத்தில் யோகி பாபு அப்பாவுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். அதேமாரி யோகி பாபு வெளிநாடு போய் அப்பா பேச்சு கேட்காம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். அங்கே அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால யோகி பாபுவோட அப்பா வெளிநாட்டில் கஷ்டப்படாத நம்ம ஊர்லேயே எங்கூடயே இருறா அப்படின்னு சொல்லி அவரையும் வர சொல்லுவார். ஜெய்யோட குடும்பமும் யோகி பாபு குடும்பமும் ஏர்போர்ட்டில் சந்திச்சுக்குவாங்க. ஜெய்யோட கொழுந்தியாவை யோகி பாபுவோட மச்சான் லவ் பண்ணுவார். இந்த ஏர்போர்ட்டில் ஜெய் குழந்தையும் யோகி பாபு குழந்தையும் கை மாறி வேற வேற ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யோகி பாபு மதுரைக்கும் ஜெய் பொள்ளாச்சிக்கும் போயிடுவாங்க. அப்போ ஃப்ளைட்டு பறந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது யோகி பாபு குழந்தைய பார்க்கும் பொழுது ஐயோ இது என்னோட குழந்தை இல்லை, மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். அதேமாரி ஜெய்யும் இது என்னோட குழந்தை இல்லை, வேறு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, சார் பேனிக் ஆகாதீங்க, உங்கள் குழந்தைய நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் குழந்தை மதுரைக்கு போகிற பேசஞ்சர்கிட்ட இருக்குது, அதேமாரி அவருடைய குழந்தை உங்ககிட்ட இருக்குது, 2 பேர்ட்டையும் நாங்கள் நம்பர் கொடுத்துறோம், நீங்கள் போய் மாற்றிக்குங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெய் யோகி பாபுவோட பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் ஜெய்யோட அப்பா தனக்கு ஆண் குழந்தை தான் வரப்போகுது அப்படின்ட்டு அங்கே தடபுடலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. ஜெய் பயந்துக்கிட்டே அப்பாட்ட பொன் குழந்தைய கொடுப்பாரு. அப்பா அது ஆண் குழந்தை தான் நம்பிட்டு இருப்பார். அதே மாதிரி யோகி பாபு ஆண் குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அட்டை இதுதான் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஏமாத்துவார். ஜெய் யோகி பாபுக்கு ஃபோன் பண்ணி சார் இன்னைக்கு நைட்டு நம்ம குழந்தைய மாற்றிக்கலாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஜெய்யோட அப்பா இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் இங்கே இருந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ஜெய்யோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். யோகி பாபு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகும்போது ஜெய்யுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆஸ்பத்திரி வந்துருங்க, இன்னைக்கு நம்ம குழந்தைய மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெய்யும் காரில் யோகி பாபு குழந்தைய தூக்கிட்டு வருவான். அப்போ ஜெய்யோட மச்சான் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுவான். ஏன்னா தன்னோட வீட்டில் தன்னோட குழந்தைக்கு கிடைக்காத மரியாதை ஜெய்யோட குழந்தைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுறான். இது தெரியாத யோகி பாபு ஜெய்யோட குழந்தைய ஜெய்கிட்ட கொடுத்துருவான். சரி என்னோட குழந்தைய கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ ஜெய் சொல்லுவான், சார் குழந்தைய கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே யோகி பாபு, சார் என்ன சார் எவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைய நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், அதேமாதிரி என் குழந்தைய நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு சரி சார் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடலாம் அப்படின்ட்டு ஜெய்யோட வீட்டுக்கு 2 பேரும் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யோகி பாபுவோட குழந்தையை திருடுனது ஜெய்யோட மச்சான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போய் சண்டை போட்டு அந்த குழந்தைய மீட்டுட்டு வந்துடுவாங்க. கடைசியில் ஜெய்யோட அப்பாட்ட ஜெய் சொல்லுவார், அப்பா நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஆண் குழந்தை பிறந்ததுனால தானே என்னை கொண்டாடுறீங்க, ஆனால் ஓடி போனப்போ என்னை திட்டுனீங்க, ஆனால் அக்காவோ நீங்கள் சொன்ன மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் பெண் குழந்தை பிறந்தனால அவங்கள தள்ளி வச்சுருக்கிறீங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கப்பா, மொத்தத்தில் ஆண் குழந்தைய பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி ஜெய்யோட அப்பாவோட மனசை மாற்றிடுவார். அதேமாரி யோகி பாபுவும் குழந்தைன்னு இருந்தால் போதும், அதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ன வேறுபாடு, பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்றீங்க, ஆண் குழந்தை பிறந்தா கொண்டாடுறீங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாவுக்கு அறிவுரை பண்ணதுனால அவரும் மாறிடுறாரு. இந்த படத்தில் குழந்தையே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நமக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறது முக்கியம் இல்லை, குழந்தைன்னு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கலாம். காமெடி கலந்த படம் நல்லா இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.